இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நாம் புனித வாரத்தை ஆரம்பிக்கின்றோம். புனித வாரத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் தம்மை தாமே மனமுவந்து கையளிக்க வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நகரத்துக்குள்ளே நுழைகின்ற அந்த நிகழ்ச்சி. மக்கள் எல்லோரும் கையிலே ஒலிவ மர கிளைகளை ஏந்தி இறைமகன் இயேசுவை எருசலேம் நகரத்தில் வரவேற்கிறார்கள். அந்த மாபெரும் நிகழ்வு இன்றைக்கு நம்ம கொண்டாடுறோம். இறைமகன் தம்மை தாமே தன் மக்களுக்காக கையளித்தார். வாசகம் நம்ம கையப்பா அவர் சொல்லுவார், எல்லோருக்காகவும் ஒருவன் சாவது மேல்னு சொல்லுவார். அதை அவர் இறைவாக்காக உரைத்தான் சொல்லி யோவான் சொல்லியிருப்பார். உண்மைதான். இந்த உலக மாந்தர் அனைவருக்காகவும் ஏசப்பா ஒருவர் இறந்து எல்லோரையும் மீட்டார். எப்படி ஒருவருடைய பாவம் எல்லோருக்கும் சாபத்தை கொடுத்ததோ, அதே போல ஒருவருடைய கீழ்ப்படிதல் அனைவருக்கும் மீட்பை கொடுத்ததோ போல் சொல்லுவார். அந்த மீட்பினை கொடுக்க இறைமகன் இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேமில் நுழைகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக துன்பத்தை ஏற்கக்கூடிய, தன்னுடைய பிள்ளைகளுக்காக துன்பத்தை ஏற்கக்கூடிய அந்த இறைமகன், அந்த கடவுள் தந்தையுடைய ஊழியருக்கு என்னென்னலாம் மகிமை உண்டு நீ வாசகமாக அவருடைய பண்புகள் என்ன? இன்றைக்கு துன்புறும் ஊழியன் இந்த தலைப்பில் நம்ம எஸ்ஐயாவில் வாசிக்கிறோம். நம்ம ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும்? கடவுளுடைய ஊழியன் எப்படி இருக்கணும்? அடிப்போருக்கு என் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடைகேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவருடைய ஊழியன் ஆண்டவருக்காக துன்பத்தை ஏற்கப் போகிறான். அப்படி கடவுளுக்காக துன்பத்தை ஏற்கிற ஒருவன் என்றுமே அவமானம் அடைய மாட்டான், இழிநிலையை அடைய மாட்டான், யார் முன்பாகவும் வெற்கு தாய்க விழ மாட்டான். ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு துணை இருப்பார். எப்படி துணை இருப்பார்? இன்றைக்கு 2ஆம் வாசகம் வாசகத்தை கோர்வையாக வாசிக்கணும். அவர் எப்படி துணை பாருங்க பண்ணி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எனவேதான் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் எல்லோரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாமுமே அறிக்கையிடச் செய்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற
அதாவது ஒரு ஒரு ஊழியன் எப்படி இருக்கணும்? ஏசப்பா தலைச்சிறந்த உதாரணம். வாசிச்சு பார்க்கணும் நீங்க. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி அங்கேயே இல்லாமல் அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். எப்பேற்பட்டவர்! எங்கே இந்த கண்ணி என்ற செல்வமே பாட்டு பாடி பாருங்க பார்ப்போம். கண்ணி என்ற செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, எண்ணமே வண்ணமே என்னை தேடி வந்ததே. அந்த பாட்டில் இவ்வாறு அந்த வரிகள் வரும் பாருங்க. வல்ல தேவ வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய், ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ அன்னை துணையை நாடினாய், இன்ப வாழ்வின் மையம் நீ துன்ப வாழ்வை தேர்ந்ததே. நல்ல கவனிக்கணும். வல்ல தேவன் வார்த்தை நீ. இவ்வார்த்தையான கடவுள் வாயில்லா சிசுவான யாருக்காக? எங்களுக்காக. வல்ல தேவ வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய், ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ. அனைத்து சக்திகளுடைய பிறப்பிடமே நீதான். நீ ஒரு பெண் கையில குழந்தையா அந்த தாயோட தயவுல நீ வாழணும்னு அவசியமா? புரியுங்க பார்ப்போம். ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ அன்னை துணையை நாடினாய், இன்ப வாழ்வின் மையம் நீ. அனைத்து வாழ்விற்கும் நீங்க தான் என் மையம். இன்பத்தினுடைய மையம் நீங்க தான். துன்ப வாழ்வை தேர்ந்ததே கண்ணீர். எப்பேற்பட்ட கடவுள் எங்க வந்தார் பாருங்க. வாசகம் பாருங்க பார்ப்போம். அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். சிலுவை சாவு அடிமைகளுடைய சாவு. வல்ல தேவனுடைய வார்த்தை வலிமைக்கெல்லாம் ஊற்று, இன்ப வாழ்வின் மையம், அடிமையாக பிறந்து சிலுவையில தொங்கினார் சொன்னா யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்டவர் நமக்காக எப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்க. எனவேதான் எப்படிப்பட்ட அந்த தன்னுடைய பிள்ளைக்கு தந்தையானவர் பாருங்க பார்ப்போம். அவர் எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு கொடுத்தார். விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவரான எல்லா நாவும் அறிக்கையிட்டோம். இதைத்தான் மதவாசன நம்ம, நான் அவமானப்பட மாட்டேன், நான் வெட்கி தலை குனிய மாட்டேன், என்னை யாரும் அசிங்கப்படுத்த, ஏன் என்னை யாரும் கேவலப்பட்டு அசிங்கப்படுத்த முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார். நான் அவமானம் அடையேன், இழிநிலையை நான் ஒருபோதும் அடைய போவது கிடையாது. அப்பேற்பட்ட மாபெரும் செயலை ஆண்டவர் இயேசு செய்வதற்காக இன்றைக்கு எருசலேம் நகரத்துக்குள் நுழைகிறார். இன்றைக்கு பெரிய வாசகத்தை வாசிப்போம். நம்ம பேசப்பட திருப்பாடுகள், இந்த பாடுகள் அனைத்தையும் இன்னைக்கு பெரிய வாசகம் இன்னைக்கு வாசகம். இன்னைக்கும் பெரிய வெள்ளி அன்னைக்கும் நீண்ட நெடிய வாசகமாக இருக்கும். நமக்கு அவனுடைய பாடல் மொத்தத்தை ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்காக இறைமகன் இயேசு எத்துணை பாடுகள் பண்ணிட்டார். நம்ம முகத்தில் காரு விஞ்சாங்க. அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் தவிர மற்ற அனைத்தும் நம்மை போலதான் அவர் ஆனார். ஆனால் அவர் பாவம் செய்யலை. இருந்தாலும் பாவத்திற்கான கூலியை அவர் பெற்றார்.
ஏனென்றால் அவர் அவர் தவழ்ந்ததே ஆண்டவருடைய திருக்கையிலன்னு சொல்லலாம், சட்டத்தில்னு சொல்லலாம். திருச்சட்டத்தில் ஒரு மயிரிழை கூட தவறாமல் ஆண்டவர் இயேசப்பா வாழ்ந்தார். அப்படிப்பட்டவருக்கு தண்டனையா? இதைத்தான் திருப்பாடல் வாசிக்கிறோம். திருப்பா 22 வாசிக்கிறோம். அப்புறமா திருப்பாடல் இன்றைக்கு, என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீங்க? ஏன் என்னை கைவிட்டீங்க? நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இங்க பாருங்க, பார்ப்போம். என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கிறாங்க. உதற்றை பிதிக்கு தலையை அசைச்சு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவனை அவரை மீட்கட்டும் என்கிறார்கள். என்னை இழிவா பேசுறாங்க இல்லையா? அவருக்கு இவர்கள் அன்பு இருந்தால் விடுவிக்கட்டும்னு சொல்றாங்க. நான் யாரு? என்னை கருப்பையினின்று வெளிக்கொண்டவர் நீரே. என் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது என்னை பாதுகாத்தவர் நீரே. கருப்பையிலிருந்தே நான் உண்மை சார்ந்தான் இருக்கிறேன். நான் வேற எங்க போறேன்? நான் எனக்கு யாரும் தெரியும்? நான் கருப்பையிலிருந்தே நான் உண்மை சார்ந்துதான் இருக்கிறேன். நான் ஏன் அதுக்கு போ, என்னை விட்டு தொலைவிலே போய்விடாதேயும். எனக்கு ஏனெனில் ஆபத்து நெருங்கி வந்துவிட்டது, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. என்னை ஏன் கைவிட்டீங்க ஆண்டவரே? ஒரு ஊழியருடைய என்ன சொல்றது, ஒரு துயர்மிகு பாடல். எப்படி ஏசப்பாக்கு பொருந்து பாருங்க. இதைத்தான் கிறிஸ்தமணி தோட்டத்தில் ஆண்டவர் சொல்லுவார், தந்தையே கூடுமானால் முடியும்னா இந்த துன்பக்காலம் என்னை விட்டு போகட்டும். அது என் விருப்பமா கிடையாது, உங்கள் விருப்பம்னா செய்யுங்க சொல்லுங்க. என் விருப்பத்தால் அன்று உமக்கு விருப்பமானால் இத்துன்பக்காலம் என்னை விட்டு போகட்டும் என்றால் ஆண்டவர் அவ்வளவு துன்பத்தினை பட்டார். யாருக்காக? நமக்காக. தன் என் உயிரையும் இழந்தார். சரி, இப்படி வச்சுக்கோமே, நாம ஆண்டவருக்காக இழந்திருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். நாம யோசிச்சு பாருங்க, பார்ப்போம். என் ஏசப்பா கடவுளுக்கு எனக்காக அனைத்தையும் இழந்தார். கடவுள் என்ற தன்மையை இழந்தார், அந்த மாட்சியை இழந்தார், ஆற்றலை இழந்தார், வலிமை இழந்தார், விண்ணக அரியணை இழந்தார். சிலுவையிலே அடிமை போல தெருவா அப்படியே கட்டி இழுத்து அடிச்சு கொண்டு போய் கொன்று அப்படியே அம்மா பெத்த தாய்மடியில் தூக்கி போடுற அனைத்தையும் இழந்தார். நாம எதை ஆண்டவருக்காக இழந்திருக்கிறோம்? இன்றைய குருத்தோலை பவனியில் இந்த வாசகம் வரும். லூக்கா செய்தியில் இந்த வாசகம் நமக்கு வாசிப்போம். நம்ம சொல்லுவார் பாருங்க, பெட்போக்குங்கிற ஊருக்கு என்ன பண்ணுவார்? அவர் போயிட்டு இருப்பார். பெட்போக்கு பெத்தானியா ஊர்களை அடைந்து அங்கே கிட்ட வரும்போது சீடர் வாங்க, அப்படி போங்க, ஒரு இடத்துல ஒரு கழுதை கட்டியிருக்கோம், அதை அழுத்து வெட்டுனுவாங்க. அந்த முதலாளி கேட்பார், ஏன் யாரை கொண்டு போறீங்க கேட்பார். ஆண்டவருக்கு வரும்னு சொல்லுங்க. அதை இப்போ என்ன பண்ணுவாங்க? போவாங்க, கட்டிட்டு வந்துடுவாங்க. வந்துட்ட பிறகு அவங்க செய்கிற செயல், அடுத்த செயல் தான் நமக்கு இந்த தியானமாக இருக்கும். நமக்கு வந்த பிறகு தன்னுடைய மேல ஆடையை அந்த கழுதை மேலே போடுறாங்க. ஆண்டவர் அது மேலே உட்கார்றார். ஆண்டவருக்கு கீழே அவங்களுடைய நல்ல கவனிங்க, மேலாடை என்பது ஒரு கௌரவத்தின் அடையாளம். கௌரவத்தினுடைய அடையாளம் மேலாடை என்பது. மேலே சட்டை போடுறோம் இல்லையா? சட்டை போடுவோம், ஆனால் துண்டு போடுவாங்க பாருங்க மேலே. அந்த துண்டு தான் கௌரவம். இந்த கிராமத்துங்கெல்லாம் பார்க்கணும் பாருங்க, துண்டு தான் ஏன் கௌரவம். துண்டு கீழே விழுந்து வச்சுங்களேன், அது மிகப்பெரும் அவமான சின்னம் பார்ப்பாங்க. மேலாடை என்பது அப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தினுடைய எண்ணம். அந்த மேலாடையை பாருங்க பார்ப்போம். அவர்கள் தங்கள் மேலாடையை ஏசப்பா போகும் பொழுது வழியில தெருவில் ரோட்டில் விரிச்சு போடுறாங்க. ஆண்டவர் அதில் பயணம் பண்ணி போறாரு. உன்னுடைய கௌரவத்தை, நீ கௌரவமாக நினைக்கிறவற்றை ஆண்டவருக்காக அவருடைய காலடியில நீ போட்டிருக்கிறியா? ஆண்டவர் எவ்வளவோ செய்தாரே உனக்காக. தியானம் தான். நான் எதனை அன்று இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் என்ன பண்ணாங்க?
ஒசானா பாடி எசப்பா கழுத மேலே ஊர்வலமாக வருகிறார். அவர் வருகிற அந்த பாதையிலே மண்ணில் தரையில தன்னுடைய மேல் ஆடையை கீழே விரிக்கிறார். தன்னுடைய கௌரவம் நினைச்ச அந்த அந்த நிலையை ஆண்டவருக்காக இழந்து ரோட்டில் விரி அதன் மேலே ஆண்டவர் போகிறார். ஆண்டவருடைய பாதத்தில் அவனுடைய கௌரவம் கீழே இருந்தது யூதர்களுடைய மேலாடை. இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்ம இன்றைக்கு மேலாடை போடுறோமா இல்லையோ, ஆனால் மேலாடை போல் நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம நிறைய விஷயங்களை இதுதான் எனக்கு கௌரவம், இதை நான் இழக்கவே மாட்டேன், விடவே மாட்டேன், பிடிச்சுன்னு தான் நிற்பேன். நிறையா சாதியம் மிக இழிவான மேலாடை போல அது. அதாவது சாதி பற்றுன்னு சொல்ல முடியாது, சாதி வெறி பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் உங்களை சாதிகளை தூக்கி வைத்து தப்புன்னு சொல்ல, பிறரை இழிவுபடுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம, நீ இப்படிப்பட்டவன் சொல்லி எவ்வளோ தப்பான விஷயம் பாருங்க. இப்படிப்பட்ட மேலாட நமக்கு தேவையா? மதவெறி, என் மதம் தான் வசதி, மற்ற மதத்துக்காரன் அழிஞ்சு போகணும். நம் நாட்டில் நடக்குதா இல்லை யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு மதம் தூக்கி பிடிச்சி இன்னொரு மதத்தை அழிக்கின்ற வேலை நடக்குதா இல்லை யோசிச்சு பாருங்க உலகத்தில். இந்த மேலாடையை தூக்கி போடுற நம்ம ரெடியா? இன்னும் பணம், எத்தனை பணக்காரன் ஏழை மக்களை ஒடுக்குறீங்க. இந்த பண திமிருங்கின்ற மேலாடையை நம்ம தூக்கி போடுற ரெடியா? இன்னும் பகட்டு பதவி, நான் மேல்தட்டில் இருக்கிறேன்டா, நீ எனக்கு அடிமைடா, பட்டம் பதவிங்கிற மேலாடையை தூக்கி ஆண்டவர் பாதத்தில் போடுற ரெடியா? இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு வருதுன்னா, நிறம், மனுஷனுடைய நிறம் நமக்கு தெரியல. அயல்நாட்டில் யோசிச்சு பார்க்கணும். இந்த நிறத்தினால் நிற வேறுபாடு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நான் வெள்ளைய, நீ கருப்பு நிறுத்தவன். நெல்சன் மண்டேலா எதுக்கு ஜெயிலுக்கு போனா சொல்லுங்க பார்ப்போம். நிறவெறி அன்றும் கிடையாது, இன்னைக்கு நடக்குதுங்க. இன்றைக்கு மேல் நாடுகளில் நம்ம அது இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது, நடக்குது. சாதியம், மதம், இனம், மொழி, என் மொழி தான் வசதி, மற்ற மொழிகளை அழிக்க போகிறேன் நான். என் மொழியை படி, என் மொழிக்கு நீ ஊரெல்லாம் பேசு, என் மொழியை நீ பயன்படுத்து, உன் மொழி அதுக்கப்புறம் பயன்படுத்து. இதெல்லாம் நம்முடைய கௌரவமான மேலாடைகள். இதெல்லாம் அனைத்தையும் நாம் ஆண்டவருக்காக அவருடைய பாதத்தில் போட ரெடியா? தங்களுடைய மேலாடைகளை, தாங்கள் கௌரவமாக நினைத்த மேலாடைகளை எருசலேம் மக்கள் யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவருடைய பாதத்தில் போட்டாங்க. அதில் ஆண்டவர் அந்த பயணம் பண்ணி போனார். அப்போ நாமும் நம்மிடம் இருக்கிற இந்த மேலாடைகளை, இந்த வீணான சுமையாக இருக்கிற மேலாடைகளை ஆண்டவருடைய பாதத்தில் போட ரெடியா? சிந்தித்து பார்ப்போம். அப்படி நாம் நம்முடைய இதை போல வேஸ்ட் லக்கேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, இதை போல சுமையான மேலாடைகளை ஆண்டவர் பாதத்தில் போடுவோம். அது தேவை கிடையாது. ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதங்கிற மாபெரும் அந்த மேலாடை நமக்கு போடுவார். ஆண்டவருடைய அவருடைய திருக்கரத்தால் வருகின்ற அருள் என்கின்ற மேலாடையை அவர் நமக்கு போடுவார். இந்த மேலாடையை தூக்கி தான் பண்ணுவோம், பாதத்தில் போடுவோம். இப்படிப்பட்ட மேலாடைகளை நாம் களைவது தான் இன்றைய குருத்து ஞாயினுடைய சிறப்பான ஒரு ஒரு இதுவாக இருக்கும். இல்லை இந்த வேஸ்ட் லக்கேஜெலாம் தலை தூக்கிட்டு தான் இருப்பேன். நான் இதை தூக்கிக்கிட்டே ஆண்டவர் படி போவேன், ஒருபோதும் நடக்காது. ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒருவன் தன்னை எழுந்துதான் ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். நான் என்னை இழக்க மாட்டேன். ஒருவன் என்ன பண்ணும் அன்னு சொல்கிறார் இல்லையா, என்னுடைய பாதை வெல்வெட்டு படு கிடையாது, என்னை பின் செல்கிறவன் தன் சிலுவையை சுமந்து உடனே பின் செல்லட்டும். ஒரு ஆண்டவர் உங்களுக்கு பின் சொல்லணும், சரி போய் உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று ஏழை மக்களை கொடுத்துட்டு வெறுமையாக வான்னு சொல்லுவார். நாம வச்சுக்கோங்க, அவன் போவான், திரும்ப வரமாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அந்த சுமை சொல்ல முடியாது, அனைத்தும் அவனுக்கு வேணும். இந்த உலக காரியங்கள் அவனுக்கு வேணும், திரும்பி வரமாட்டான். இந்த உலக காரியத்தில், இந்த சுனத்துக்கு, அந்த கௌரவத்தில் ஊரில் இருக்கிற ஆண்டவரை பின்பற்ற முடியாது.
எனவே இந்த மேலாடைகளை ஆண்டவருக்காக தூக்கி கீழே போடுவோம். அவர் நமக்கு ஆஸ்வதிப்பார்.